இது ஒரு அழகான கிராமம். இந்த கிராமத்தில் ஒரு பாட்டி ஒரு நாட்டின் கதை கூறுவாள். ஒரு நாள் இந்த கிராமத்திற்கு ஒரு 2 ஆய்வாளர்கள் வருகிறனர். அவர்களின் பெயர் ஸ்வேதா மற்றும் அஜய். இருவரும் அந்த சிவன் கோயிலுக்கு செல்ல இருக்கிறனர். கிராமத்து மக்கள்கள் தடுத்தனர், ஆனால் அவர்கள் மீது சென்றார்கள். அன்று இரவு 1 மணி போல் கோள்களின் கதவு திறந்து ஒரு ஒளி ஆடுகிறது. இதனைக் கண்ட அஜய் யார் நீங்கள் என்று காட்டுகிறான். அப்போது அந்த ஒளி அவர்களை கோவிலை விட்டு துரத்துகிறது. ஸ்வேதா கிராமத்து மக்களிடம் இதனை கூறுகிறாள். கிராமத்து மக்களில் உள்ள மோகனா மற்றும் ரத்தினகுமார் அந்த கோவிலில் என்னதான் இருக்கிறது, ஊர் மக்கள் சொல்வதெல்லாம் உண்மையா என்பதை அறிய அந்த கோவிலுக்கு சென்றனர். அதேபோல் 1 மணி அளவில் அந்த கோவிலில் அந்த ஒளி ஆடுகிறது. ரத்தினகுமார் யார் நீங்கள் என்று கேட்கும்போது உள்ளே உள்ள சிவனின் மேனி ஒழிகிறது. ரத்தினகுமார் மோகனாகும் சிவபெருமானை வணங்கினர். இப்போதுதான் அந்த நாட்டிய பெண்ணின் கதை வருகிறது. ஒரு அழகான மாலைகள் நிறைந்த கிராமத்தில் கோலமிடும் பெண்கள் கோலமிட்டனர். சிவகாமி ஒரு நாட்டிய பெண் தனது பாட்டியுடன் நாட்டியம் ஆடிக் கொண்டிருந்தாள். அப்பொழுது அவரது பாட்டியால் அந்த மலைக்கு பின்னால் உள்ள சிவன் கோயிலில் நீ நடனம் ஆட வேண்டும் என்று கூறுகிறாள். பௌர்ணமி இரவில் சிவகாமி அங்கே செல்கிறாள். அங்கே உள்ள சிவலிங்கத்தை பார்த்தவுடன் தன்னை மறந்து அவள் ஆடுகிறாள். தன்னுடன் ஜீவனம் சேர்ந்து ஆடுவதை அவள் கவனிக்கிறாள். பிறகு சிவனும் சிவக காவியம் காத்துடன் மறைகின்றனர். அடுத்த நாள் காலை முருகன் கோயிலில் மக்கள் சிவகாமியை தேடும் போது அங்குள்ள கல்லில் சிவகாமியின் மஞ்சள் புடவை கிடந்ததை தனது பாட்டி பார்த்து அழுகிறாள். அன்று முதல் மக்கள் ஒவ்வொரு இரவுகளிலும் சிவகாமியும் சிவனும் அந்த கோவிலில் ஆடுவதாக கூறி சிவகோயிலை மூடினார். இந்த கதையின் வெளிப்பாடு ஒரு மர்மம், ஒரு அழகான கதை. அதனை புரிந்து கொள்ளாத மனிதர்கள் நாம்.